எலெக்ஷன் ரிசல்ட்டு வர எவ்வளோ ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சுருக்கா, சாப்பிட்டுக்கிட்டே பாருங்கன்னு. ஸ்நாக்ஸுக்கெலாம் விலைலாம் போச்சு. அதாவது வருத்தப்படுறதா சிரிக்கிறதான்னு தெரியலைங்க. எல்லா கட்சிக்காரனும் அவன் கட்சி வந்து ஜெயிச்சிருச்சா அப்படின்னு பார்ப்பான் இல்லையா. சோகத்தை கூட சிரிப்பு சொல்ல வேண்டியிருக்கு உங்கள்கிட்ட. என் கட்சி ரிசல்ட்டு 1000 தாண்டிட்டான்னு ஒரு 2 மணி நேரமாக ப்ரெஷர் ஏற்றிருக்காங்க. ஐஸ் வாட்டர்லாம் கொண்டு வச்சு குடிக்க வச்சு அப்படியேப்பா ஐஸ் வாட்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது பாருங்க, வில்லிவாக்கம் தொகுதி ஓடிட்டுருக்கு, அதெல்லாம் ரிசல்ட்டுக்குள்ளே மாறிட்டு பாருங்க. நாம் தமிழர் 17 ஓட்டு, எழும்பூரில் 10,000 ஓட்டு தாண்டி போய்ட்டு நாம் தமிழர் 17 ஓட்டுங்க. எவ்வளோ வருத்தமாக இருக்குல்ல. துறைமுகம் தொகுதி பாருங்கள், அவன் 7,000 சில்லரை போய்ட்டுருக்காங்க, 350 ஓட்டுங்க. இப்படிலாம் போய்கிட்டு இருந்தால் நிலைமை என்னத்துக்கு ஆகிறது. அதாவது ஒரு 10,000 ஓட்டு எண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 1000 ஓட்டாக வந்துட வேண்டாமா. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் ரிசல்ட் முடியதுக்குள்ளே ஒவ்வொரு தொகுதிக்கும் நாம் தமிழர் 5000 ஓட்டு வந்து நினைக்கிறேன். இது ரொம்ப பின்னடைவு, பலத்த பின்னடைவு. நாம் தமிழர் வந்து நாம் தமிழர் இந்த முறை வேட்பாளர் தேர்வில் வந்து ரொம்ப பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்காங்க. நான் கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுக்குறேன், அப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன்னு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மக்களுக்கான அரசியல் பண்ணலன்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் மக்கள் எதை டிசைட் பண்ணுறான்னு தெரியுதுங்களா. பார்த்தீங்களா, உங்களுக்கு ரிசல்ட்டு தான் ஷோ பண்ணுது. நான் எதையுமே உங்களுக்கு நான் வந்து ஃபேக்காக சொல்லலை. வருத்தமாக தான் இருக்குது. சரி, சீமானண்ணனுக்கு பயிற்சினா பரவாயில்ல, மீண்டும் மீண்டும் பயிற்சியா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அது ஏய் முட்டை போடுறதுக்கு ஜூம் பண்ணி காமிக்காப்புல எங்கள் கட்சியெல்லாம் கோவத்தில் கட்டுப்பில் இருக்காங்க. ஏதாவது பாருங்க, பேராவூரணி ஓட்டு 10,000 ஓட்டு போய்ட்டுங்க. 3ஆம் இடத்துல இருக்க தாவேக்கு 7,000 ஓட்டு வந்துட்டான். 4ஆம் இடத்துல இருக்க நாம் 1500 ஓட்டு தான் இருக்குது. கடுப்பாக இருக்கா இல்லையா. எலெக்ஷன் முடிஞ்சதுக்குள்ள ஒரு 10,000 ஓட்டாவது வாங்கிருக்கடா, ஏதாவது 10,000 போடக்கூடா, நல்லா இருப்பீடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப கெஞ்ச வேண்டி வச்சுட்டீங்க. தேவைக்காகலாம் கொண்டாடுறாங்க. அது நாம் தமிழர் எப்போ தான் முதல் சுற்று இந்த 12 மணிக்குள்ளே எப்போ ஒரு தொகுதி 10,000 ஓட்டு வாங்குதோ அன்றைக்கி தாங்க நமக்கு வெற்றிங்கிற மாதிரியே தோணுது. எனக்கு ரொம்ப 2031 பயிற்சி தான் தோணுது. அண்ணே, சீமானண்ண இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா திட்டுவீங்க தெரியும் கமெண்ட்டில் எல்லாரும். இனிமையாவது வேட்பாளரை பார்த்து நல்லா தயவு செஞ்சுனே, நான் சொல்கிறவன் தான் வேட்பாளர்னு சொல்லி தொலைக்கானே. எவன் தொகுதியில் உழைக்கிறானோ அவனை தேடி பிடினேன், தெரிய சும்மா இருனேன். அவன் எவனாவது விருப்பம் ஒன்று கொடுப்பேன், அவனை சீட்டு குளிக்க போட்டால் வேட்பாளர் எடுங்க. நல்லா இருப்பேன். டம்மி பீஸ் போல வேட்பாளரை போட்டுவிட்ருக்கேன். வெறும் லட்சணம் தெரிஞ்சு போச்சு இல்லை. என்னத்தை சொல்லி ஏழா எத்தனை பேர் உழைப்பு தெரியுமா. அப்படி திருச்சி கிழக்கு பேர் அவங்க 25,000 ஓட்டு நிட்டான். லீடிங்கில் விஜய் 25,000 ஓட்டு இருக்காங்க, 600 ஓட்டு இருக்கு. விருப்பம் இருக்கா இல்லை எனக்கு. என்ன போன தடவை நீ போட்டி போட்ட தொகுதினே, அங்கே 1000 ஓட்டு வாங்கல, அவன் போயிட்டான் 25,000 போயிட்டான். கட்டமைப்பு 0. எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழில் பல பேர் இந்த விட தொகுதியை மாறிடுவா நினைங்க. திருநெல்வேலி தொகுதியில் இப்போத்தான் வந்து நாம் தமிழரில் அதிக ஓட்டு வந்து பார்க்குறேன். 5000 ஓட்டம் இருக்காங்க திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில். முதல் இடத்துல 20,000 ஓட்டம் இருக்கான். அப்போ 10,000 தாண்டிடுவீங்க ஓரளவுக்கு, பரவாயில்ல. சரி வாங்க, ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு கடுப்பு ஏற்றாதீங்க ஒரு ஆளர். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கோவப்படுத்தாங்க, ப்ரெஷர் இறக்கி விட, கொஞ்சம் தண்ணியை குடிப்போம்.